திருச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் நடத்திய அறப்போராட்டத்திலிருந்து அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காவல் நிலையத்தை பார்க்கிறோம். காவல்துறையினரால் திருச்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து திமுகவில் திருச்சி நடக்கக்கூடிய போராட்டம். ஜனநாயகத்துக்கு விரோதமாக திட்டமிட்டு நம்முடைய சபாநாயகர் தனபால் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வாகனத்தை சோதனை செய்கிறேன் என்று அவரை வழியிலே பாதையிலே இறக்கிவிட்டு அவருடைய வண்டியை வாகனத்தை சோதனை செய்திருக்கிறார்கள். ஏனையவருடைய வாகனத்தை அவர்கள் சோதனை செய்யாமல் வேண்டும் என்று தளபதியுடைய வாகனத்தை சோதனை செய்த காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேர்மையான மறைமுகமான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்தில் தனபால் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்று திட்டமிட்டு இன்றைக்கு பழனிசாமி ஆட்சியை கொண்டு வருவதற்காக திட்டமிட்டு அவர் எங்களெல்லாம் வெளிநடப்பு செய்ய வைத்திருக்கின்றார், வெளியேற்றிருக்கின்றார். 88 திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ வெளியேற்றிருக்கின்றார்கள். அதனை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்கு அவரை குண்டுகட்டாக நேர்மையாக சட்டசபையிலே நியாயமாக நம்முடைய மக்களுடைய குறைகளை எடுத்து வைக்கின்ற எதிர்க்கட்சி தலைவரை அவருடைய சட்டை கிழித்து அவருடைய நெகமெல்லாம் அவருடைய ரத்தம் வர வரை அவரை காவலர்கள்லாம் அடித்து இன்றைக்கு குண்டுகட்டாக கூட்டி வந்திருக்கிறான்னு சொன்னால் இது போன்று ஜனநாயகத்திலே படுகொலை நடந்ததில்லை. ஆகவே தனபால் அவர்கள் திட்டமிட்டு பழனிசாமி ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக இந்த ஜனநாயக படுகொலை செய்திருக்கின்றார். அவர் கண்டித்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் நேரு அவர்களுடைய வேண்டுகளுக்கிணங்க இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலே ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் மறியலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் அமைதியான முறையில் இன்றைக்கு மறியல் செய்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றோம்.